ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜாகிரபியில் இமயமலைகள் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமயமலைகள் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 ஆகட்டும், குரூப் 1ல் மெயின்ஸ் வரைக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய முக்கியமான சில நிலத்தோற்ற பிரிவுகள் அல்லது அமைவுகள் அப்படின்ற இந்த ஒரு சாப்டர்ல இந்த இமயமலைகள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கேட்டுட்டே இருக்காங்க. ஆல்சோ உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், யூபிஎஸ்சி இது மாதிரியான எக்ஸாம்லையும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ல டெட், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்சிபிசி, ஃபாரஸ்ட், டெக்னிக்கல் இது போன்ற எக்ஸாம்ல உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்லும் அடிக்கடி தொடர்ந்து இந்த மாதிரியான இமயமலை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் வந்து அதனுடைய உயரம், எவரெஸ்ட் எங்க இருக்கு, இந்தியாவில் காணப்படக்கூடிய சில முக்கியமான மற்றொரு சிகரம் என்னென்ன, அதை தொடர்ந்து டோட்டல் லென்த் ஆஃப் ஹிமாலயாஸ், ஆல்சோ ஜாஸ்கர் எங்க இருக்கு, லடாக் எங்க இருக்கு, எந்த இமயமலை பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதுக்கு ரிலேட்டான சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. கொஷின் மேட்டர்லாம் ஒன்று தான், பட் கொஷின் மேட்டர் வந்து பேட்டர்ன் வெவ்வேறு மாதிரி உங்களுக்கு மாற்றி கேட்கறதுனால சில பேர் அதை தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ மேட்டரிங் நல்லா ஆழமா டெப்த்தாக படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எந்த ஆங்கிள் அந்த கொஷின் கேட்டாலும் சரி உங்களால் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல ஒரு மார்க் வாங்க முடியும். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்தியன் ஜியோகிராஃபியில் ஹிமாலயாஸ் டாபிக். ஹிமாலயாஸ்னா என்னங்க? ஃபுல்லா ஸ்னோ தான், ஸ்னோ மவுண்டைன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸ்னோ மவுண்டைன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா யங்கஸ்ட் ஃபோல்டிங் மவுண்டைன் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க? யங்கஸ்ட் ஃபோல்டிங் மவுண்டைன். ஏன் அந்த பேர் வந்துச்சு ஃபோல்டிங் மவுண்டைன்? ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இளம் மடிப்பு மலைகள், யங்கஸ்ட் ஃபோல்டிங் மவுண்டைன் அப்படின்றது அர்த் கிரஸ்ட் வந்து ஒன்னோட ஒன்று கொலிஷன் ஆகிக்கிறதுனால இந்த ப்ரெஷர் வேரியேஷனால வந்த ஒரு ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃபோல்டிங் மவுண்டைன் அப்படின்னு பேர் வர்றதுக்கான ஒரு காரணம் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு டேபிள் மேல ஒரு A4 ஷீட் வச்சிடறோம். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் ரெண்டையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே தலை என்ன நடக்கும்? சென்டர் போர்ஷன் மேல அப்லிஃப்ட் ஆயிடும். அதே மாதிரிதான் நம்ம அர்த் கிரஸ்ட் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கான காரணம் லெஃப்ட் ரைட் அப்படியே ரெண்டும் அப்படியே மோதிக்கிறதுனால பெட்வீன்ல இருந்த போர்ஷன் மேல கோனிக்கல் ஷேப்ல ஃபார்மேஷன் ஆகி அது நாளடைவில் ஃபோல்டிங் மவுண்டைன் அப்படி மேல வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, எடுத்த உடனே ஹிமாலயஸ் அப்படின்னா ரொம்ப மெனக்கெட்டு படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப நீங்க சிம்பிளாவே படிக்கலாம். பாருங்க, பொதுவாக இமயமலையை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரிச்சு படிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திசைகளை குறிப்பிட்டுக்கலாம். வெஸ்ட், நார்த் அண்ட் ஈஸ்ட். அப்ப இந்த மூணே ஒரு டைரக்ஷன் மட்டும் போதும். இப்ப பாருங்க, வெஸ்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வெஸ்ட் ஹிமாலயா, வெஸ்ட் ஹிமாலயாஸ். நார்தன் சைட்ல இருந்ததுன்னா அது நார்தன் ஹிமாலயாஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சென்ட்ரல் ஹிமாலயா, சென்ட்ரல் ஹிமாலயாஸ். ஈஸ்ட் சைட்ல இருந்ததுன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயா. அவ்வளவுதாங்க விஷயம். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்ப பிரிச்சு வச்சிட்டோம். திசைகளின் அடிப்படையில 3 மேஜர் குரூப்ஸா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த நார்தன் ஹிமாலயா இருக்கு இல்லையா, ஆல்சோ கால்ட் as சென்ட்ரல் ஹிமாலயா. அது மட்டும் இல்லாம இந்த சென்ட்ரல் ஹிமாலயாவே 3 சப்டிவிஷனா பிரிக்கிறோம். 3 சப்டிவிஷனா பிரிக்கிறோம். ஒன்னு ஹிமாத்ரி, 2 ஹிமாச்சல், 3 ஷிவாலிக். அப்போ நார்தன் ஹிமாலயாஸ் 3 சப்டிவிஷனை பிரிக்கிறோம். ஒன்னு இஸ் ஹிமாத்ரி, செகண்ட் இஸ் ஹிமாச்சல், தேர்ட் ஒன் இஸ் ஷிவாலிக். ஈஸ்டர்ன் ஹிமாலயா இஸ் ஆல்சோ கால்ட் as பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஆல்சோ பூர்வாஞ்சல் ஹில்ஸ். That mean extension of Himalayas. Extension of Himalaya. ஈஸ்டர்ன் போட்டுக்கோ. ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிமாலயா. இமயமலையினுடைய கிழக்கு நீட்சி அல்லது தொடர்ச்சி ஆனாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ மறுபெயர்கள் என்ன அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஹிமாத்ரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கிரேட்டர் ஹிமாலயா அப்படின்னு சொல்லலாம். நாங்க கிரேட்டர் ஹிமாலயா.
ஹிமாச்சலுக்கு லெஷர் ஹிமாலயா, கொஞ்சம் அதை விட ஹைட் கம்மியா இருக்கு. சிவாலிக் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சிவாலிக்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? வெஸ்ட் சைட்ல வெஸ்டர்ன் ஹிமாலயா, நார்த் சைட்ல சென்ட்ரல் ஹிமாலயா. அதே 3 மேஜர் குரூப்ஸா பிரிக்கிறோம். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். ஹிமாத்ரிவை கிரேட்டர் ஹிமாலயா, ஹிமாச்சல லெஷர் ஹிமாலயா, சிவாலிக்கு ஆஸ் யூஷுவல் சிவாலிக். ஈஸ்ட் சைட்ல ஈஸ்டர்ன் ஹிமாலயா, தட் மீன் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிமாலயன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு இமயமலையின் நீட்சி பகுதி. ஆல்சோ திஸ் இஸ் கால்ட் என்னன்னு சொல்றோம்? பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப வெஸ்ட் ஹிமாலயாக்கு போயிடலாமா? எடுத்த உடனே வெஸ்ட் ஹிமாலயா. இந்த வெஸ்ட் ஹிமாலயாக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, என்னன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஆல்சோ திபெத்தின் ஹிமாலயாஸ் சொல்லலாம். எத்தனை அப்படின்றீங்களா? சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா புரிஞ்சுக்கோங்க. திபெத்தியன் ஹிமாலயாஸ். அப்போ ஏன் திபெத்தின் ஹிமாலயாஸ் பேர் வந்தது அப்படின்னா, சைனாவுக்கு போயிடும். இந்தியாவுடைய பார்டரை விட்டுட்டு வெளியே போயிட்டீங்கன்னா சைனா. அந்த சைனால மிகப்பெரிய ஒரு மேட்டு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் திபெத். திபெத் திபெத் பிளாட்டூ. பிளாட்டுன்னு என்னங்க? பிளைன்ஸும் இல்லை, உயரமான மவுண்டெயின்ஸ் இல்லை, ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மேட்டு நிலப்பகுதி, அதுதான் பிளாட்டூ. அப்ப இந்தியாவுடைய டாப் போர்ஷன்ல ரொம்ப ஹைட்டான லேண்ட் ஃபார்மா இருக்கும். கீழே வர 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 அப்படியே சரிஞ்சு வந்துடும், அவ்வளவுதான். அப்போ மேல டாப் போர்ஷன் இஸ் வெரி ஹையஸ்ட் லேண்ட் ஃபார்ம், த பெட்லேண்ட், மேஜ நிலம்னு சொல்லலாம் தமிழ்ல. அப்போ திபெத் பீடபூமி பகுதி உலகத்திலே ரொம்ப உயரமான பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் ரொம்ப அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிருக்கும். இது இந்த வெஸ்ட் ஹிமாலயாஸ் போக போக 40 கிலோமீட்டர் அகலத்தில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 225 கிலோமீட்டர் அகலத்துல அப்படியே அதிகமாக திபெத்துல பறந்து விரிந்து காணப்படுவதால் இதனை திபெத்தின் ஹிமாலயாஸ் என்றும் அழைக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப டிரான்ஸ் ஹிமாலயா, இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல காணப்படக்கூடிய சில முக்கியமான ப்ராமினன்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னா பாருங்க, ஜாஸ்கர் சொல்லலாம். ஜாஸ்கர். 2 லடாக். 3 காரகோரம். 4 என்னது? கைலாஷ். ஜாஸ்கர், லடாக், காரகோரம் அண்ட் கைலாஷ் இது எல்லாமே இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயஸ்ல காணப்படக்கூடிய சில முக்கியமான பனிமலை தொடர்கள். அதுலயும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த கைலாஷ் மவுண்டன் ரேஞ்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க இருந்துதான் 2 முக்கியமான ரிவர்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா இண்டஸ், சிந்துன்னு சொல்லுவோம். சிந்து, இண்டஸ் எல்லாம் ஒண்ணுதான். 2 பிரம்மபுத்திரா. கைலாஷ் ரேஞ்சஸ்ல இருந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா செம்மாயுண்டங் அப்படின்ற ஒரு ஏரியில இருந்து ஒரு நதியும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் மான்சரோவர் அப்படின்ற ஒரு ஏரியில இருந்தும் இந்த 2 நதிகள் கைலாஷ்ல இருந்து பிறக்கும். அப்போ கைலாஷ் என்பது 2 வகையான நதிகளை ஏற்படுத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பனிமலையில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஏர் என்னது? கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய், அல்லது கைலாஷ் மலைத்தொடர் எந்த இமய மலைத்தொடரில் அமையப்பட்டுள்ளது? டிரான்ஸ் ஹிமாலயாவா, சென்ட்ரல் ஹிமாலயாவா, ஈஸ்டர்ன் ஹிமாலயாவா? இந்த மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பான். இது உங்களுக்கு போதும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இமயமலைகள் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே நார்த்ல இருந்து அப்படியே ஈஸ்ட் நோக்கி போகுது. ஓகே, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். இந்த கான்செப்ட் ஓகேனா எனக்கும் ஓகே. இப்ப 2வது யாருக்குப்பா எங்க போகிறோம்? நார்தன் ஹிமாலயாஸ். இது சென்ட்ரல் ஹிமாலயாஸ் சொல்லலாம். இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். ஆல்சோ கிரேட்டர் ஹிமாலயா, லெஷர் ஹிமாலயா, தென் சிவாலிக் ஹிமாலயாஸ். இப்ப ஹிமாத்ரி பத்தி பார்த்தலாமா? ஹிமாத்ரி பொறுத்த வரைக்கும் இங்க எழுதி போறோம். ரொம்ப ஹையஸ்டான மவுண்டைன். எந்த அளவு ஹையஸ்ட்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 6000 மீட்டர். ஸ்டார்டிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 6000 மீட்டர்ல இருந்து உயரம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதிகபட்சம் 8848.4 மீட்டர் ஃப்ரம் த சீ லெவல். ஃப்ரம் த சீ லெவல் அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து ஒரு உயரம் 8848.4 மீட்டர் உயரம் வரை காணப்படுகிறது. அது வேற யாரும் இல்லைங்க,
உலகிலேயே மிக உயரமான ஒரு சிகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட். அவரு மவுண்ட் எவரெஸ்ட் இவர் தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேபாள் கண்ட்ரியில இருக்கு. நாட் இன் சைனா, இந்தியா, particularly in Nepal country. This is not our peak. This is totally belongs to Nepal. நேபாளுக்கு அவங்களுடைய பெருமைக்கு உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிகரம். உயர்தலும் சரி, உலக புகழ்பெற்றதும் சரி. ஸோ இந்த சிகரத்தை ஏறி முடிச்சாதான் அதை வந்து கிண்ண சாதனையாக கருதப்படுகிறதுனா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன் கிண்ண சாதனைனா கிட்டத்தட்ட 8848 மீட்டர் அப்படின்னா 8 கிலோமீட்டருக்கு மேல உயரமா போக போக சுவாசிக்க ஆக்சிஜன் கூட பத்தாது. மூச்சு திணறல் வரும், நிறைய கடுமையான கடுங்குளிர் இதெல்லாம் எதிர்கொண்டு மேல ஏறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, அப்ப இதை பார்த்துக்கோங்க. ஹிமாத்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய உயரமான மலைத்தொடர்கள் இருக்குது. அதுல ஸ்டார்டிங்கே ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 8848 மீட்டர் ஓடிய மவுண்ட் எவரெஸ்ட் வரைக்கும் அங்கே காணப்படுகிறது. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக். ஆல்சோ எங்க இருக்கு? ஃபவுண்ட் இன் நேபாள். ஓகேங்களா? அதுவும் இல்லாம இது வந்து நல்ல ஒரு கண்டினியூஸான மவுண்டன் ரேஞ்ச். சரிங்களா? கண்டினியூஸ்னா மிக தொடர்ச்சியான ஒரு மலைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம அபோர்ட் ஆஃப் ஸ்னோ, அதாவது எப்பவுமே பெர்மனண்டா பனி அங்க உறைஞ்சே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். பனி எப்பவுமே அங்க பெர்மனண்டா உறைஞ்சே காணப்படும் அப்படின்ற அளவுக்கு இந்த பனி அவ்வளோ ஹைட்ல இருக்கு, அவ்வளோ குளிர்ச்சியாவும் இருக்கு. இதெல்லாம் மனுஷன் வாழவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பாருங்க, சொல்ல மறந்துட்டேன். இந்த டிரான்ஸ் ஹிமாலயால ஒரு சில பாறைகள் வந்து காணப்படும். அது என்ன வகையான பாறை அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. டிரான்ஸ் ஹிமாலயால டெர்ஷரின்னு சொல்லுவோம். டெர்ஷரி டைப்ஸ் ஆஃப் கிரானைட் பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். டெர்ஷரி டைப்ஸ் ஆஃப் கிரானைட் அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்சோ அதுல ஒரு போர்ஷன் பாத்தீங்கன்னா உருமாறிய பாறைன்னு சொல்லுவோம். சரிங்களா? உருமாறிய பாறை அப்படின்னா இக்னியஸ் மெட்டமார்பிக். மெட்டமார்பிக் ராக்னு அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா காணப்படுகிறது. அந்த மெட்டமார்பிக் ராக்னுடைய ஒரு போர்ஷன் தான் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் தி ஹிமாலயா அப்படின்னு சொல்றோம். இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் தி ஹிமாலயா அப்படின்றது உருமாறிய பாறைன்னு சொல்லக்கூடிய மெட்டமார்பிக் ராக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. எங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயன் சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் ஹிமாலயால ஒன் ஆஃப் த போர்ஷன் இஸ் மெட்டமார்பிக் ராக்ஸ். So the metamorphic rock portion is also called central axis of the total Himalayan ranges. So 2500 கிலோமீட்டர் நீளமுள்ள லெப்ட்ல இருந்து ரைட் நோக்கி இருக்கக்கூடிய இந்த மலையினுடைய மைய அச்சு பகுதி எதுன்னு கேட்டா இதுதான். ஓகேங்களா? இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடலடி உயிரின படிமங்களை கொண்ட ஒரு பாறை அப்படின்னு சொல்லலாம். கடலடி உயிர படிமங்கள் அப்படின்னா டெத்திஸ் கடல்ல இருந்த உயிரினங்கள் எல்லாமே இந்த பாறைகள்ல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். ஓகேங்களா? ரைட், நான் மறந்ததை நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸி தானே? ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு ஹிமாத்ரி முடிஞ்சது. ஓகே, ரைட். ரெண்டாவது யாரு? ஹிமாச்சல். ஹிமாச்சல்லாம் யாரு? லெஷர் ஹிமாலயா. ஹிமாச்சல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3500 to 4500 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுவும் ஃப்ரம் த சி லெவல். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, டார்ஜிலிங், குலுமணாலி, ராணிகட், அல்மோரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய டூரிசம் ஸ்பாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில ப்ராமினன்ட் மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னா சில முக்கியமான சில மலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, மகாபாரத், தௌலத்தார், ஹிமாச்சல் பொறுத்த வரைக்கும் லெஷர் ஹிமாலயா ஹைட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3500 to 4500 வரைக்கும் இருக்கும். ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து டார்ஜிலிங், குலுமணாலி, ராணிகட், அல்மோரா.
சில பிராமின் மவுண்டன் ரேஞ்ச் சொல்லும் போது மகாபாரத், சரிங்களா, தௌலத்தார், இது போன்ற மலைகளும் அங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரைட், அடுத்த மலைக்கு போலாமா? அடுத்து வந்து மூணாவது சிவாலிக். சிவாலிக் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேலி தான் ரொம்ப ஃபேமஸ். வேலினா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பள்ளத்தாக்கு போர்ஷன் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஈஸ்டர்ன் வேலி, இன்னும் வெஸ்டர்ன் வேலி. இந்த ஈஸ்டர்ன் வேலி என்னன்னு சொல்லுவோம்? ஈஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய வேலிஸ டோயர்ஸ் அப்படின்னும், இந்த வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேலிஸ டூன்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ வெஸ்டர்ன் வேலிக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேராடூன். எக்ஸாம்பிள் டேராடூன். டேராடூன் அப்படின்றது ஒரு பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சிவாலிக் பொறுத்த வரைக்கும் வேலிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஷார்ட்டா படிச்சாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தலாமா? அடுத்தது ஈஸ்டர்ன் ஹிமாலயா, ஆல்சோ கால்ட் அஸ் பூர்வாஞ்சல். இந்த மற்ற பெயர்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பூர்வாஞ்சல் இது எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா மியான்மருக்கு இடையில காணப்படக்கூடிய ஒரு மவுண்டைன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு உயரமான மலைகள்லாம் இல்லை, ரொம்ப விட்டு விட்டு இருக்கக்கூடிய குன்றுகள் மாதிரி இப்படி அங்கங்க பஞ்ச் பஞ்சா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பாருங்க, டாப்லா, அபோர், பட்காயிபம், நாகா, மாணிப்பூர், சரிங்களா, மாணிப்பூர், இந்த மாதிரி நிறைய குன்றுகள், குட்டி குட்டி குன்றுகளா இருக்கும். குன்றுகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெருசா இருந்தா மவுண்டைன், கொஞ்சம் குட்டை குட்டியா இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டியூன்ஸ் அதிகமா இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே சேர்த்து என்ன சொல்றேன்னா, வேர்ல்ட்ஸ் highest rainfall residue region. Highest rainfall residue region. ஓகேங்களா? அந்த டாப்ல அபோர், மிஸ்மி, பட்காயிபம், நாகா, மாணிப்பூர் இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஈஸ்ட் இந்தியாவில். ஈஸ்ட் இந்தியாவில் காணப்படக்கூடிய சில முக்கியமான ஸ்டேட் திரிபுரா, பங்களாதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், இது போன்ற மாநிலங்கள்ல அதிகமாக காணப்படக்கூடிய குட்டி குட்டி மவுண்டைன்ஸ், குன்றுகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கதான் அதிகப்படியான, இந்தியாவில் மட்டும் இல்ல உலகிலேயே அதிக மழை பெறக்கூடிய பகுதியான இந்த பகுதி தான் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். இதுல ஒரு பகுதியான மேகாலயா ஸ்டேட் இங்கதான் இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்கு மேகாலயா. மேகாலயா அப்படின்ற பகுதி மவுசின்ராம், மவுசம் அப்படின்னு சொல்லுவாங்க, மவுசின்ராம் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இந்த பகுதியில் தான் உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி இந்த மவுசின்ராம். கிட்டத்தட்ட 1141 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால், அந்த அளவுக்கு மழை பொழிகிறது. எனவே அதனை உலகத்தின் மிகப்பெரிய ஈரமான பாலைவனம் என்றும் அழைக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஹிமாலயாஸை நீங்க இப்படிதான் படிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த சிவாலிக் இருக்கு இல்லையா, அதனுடைய ஹைட் நான் சொல்ல மறந்துட்டேன். சிவாலிக் பொறுத்த வரைக்கும் வேலி ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஆவரேஜ் ஹைட் பாத்தீங்கன்னா 900 to 1100 மீட்டர் வரைக்கும் இருக்கு. ஆவரேஜா 1000 மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட், இதுல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான மாடல் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் பாருங்க. ஒண்ணு என்ன எதிர்பார்க்கலாம்னா, அதனால தரமான கொஸ்டினா சொல்லலாமா? சரி, மவுண்ட் எவரெஸ்ட் ஹைட் என்னன்னு கேட்கலாம், இல்ல அது எந்த கண்ட்ரியில இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதே மவுண்ட் எவரெஸ்ட் அந்த கண்ட்ரியில இருக்குன்னு கேட்கலாம். மூணாவது கொஸ்டின், லடாக் எந்த மவுண்டைன்ல இருக்கு? நான் சும்மா ரஃபா எழுதி போறேன், ஸ்டேட்மெண்ட்டா மாத்தி கேட்கலாம். இல்லடா ஒன் லைனர் இருக்குன்னு பார்த்து வருத்தப்படுவேன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான கொஸ்டினா கூட கொடுக்கலாம். பட் மேட்ரு வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி வந்து கொஸ்டின் மாத்தி எந்தெந்த ஆங்கிள் கேட்டாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல அதே மவுண்ட் எவரெஸ்ட் எந்த மவுண்டைன் ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலா, ஹிமாத்ரி, கூற்று சரியா தவறா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து படிச்சாதான் புரியும். ஓகேங்களா? ஸோ இதே போன்ற அடுத்த ஜெனரல் ஸ்டடீஸ்னான ஒரு வீடியோவை அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.